பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்து வர எபிசோடில் சரவணன் இருந்துட்டு, என்னப்பா அந்த அண்ணன் இன்னும் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை, அவர் 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானே இது கேட்கணும் தானே நினச்சேன். ஒருவேளை பழனி இந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற போதே அந்த பணத்தை அவர் கொடுத்துட்டு போயிருப்பாரோ, கேட்குற போதெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. மாமா கிட்ட இந்த பணத்தை கொடுத்துருந்தா கண்டிப்பாக மாமாவே கணக்கில் வச்சிருப்பாரு, இல்லாட்டி உங்ககிட்டயோ இல்லை எங்கிட்டயோ சொல்லியிருப்பாருல்ல, அப்படி ஏன் சொல்லாமல் விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கேட்கவும், அவன் தான் இப்போல்லாம் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்கிறதே இல்லையே, கடை வைக்க பேச்சு வந்த உடனே நம்ம கிட்ட அவன் சொல்லியிருக்கணும். ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நடுவில் அவங்க அம்மா பார்த்து தான் விஷயத்த சொன்னாங்க. ஆனால் நம்ம ஏரியாக்குள்ளேயே அவனும் கடையை வச்சு ஆரம்பிச்சிட்டான். இப்போ அந்த 10,000 ரூபாய் கணக்கை கூட அவன் மறந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் 10,000 ரூபாய் பணத்தை இவங்க கடையில் தான் கொடுத்துட்டு போனேன், ஆனால் இவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பாண்டியனை விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சார் இவர் வந்து எங்கிட்ட பணத்தை கொடுக்க கிடையாது, ஒருவேளை என் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்த பழனிக்கிட்ட அது கொடுத்துட்டு போனாரா என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே. இல்லை சார், எனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பழனியை விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்கா.